இவன் தப்பு, இவன் கரெக்ட், இவங்கெல்லாம் செத்தா நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் செத்தா நல்லா இருக்கும், இவங்கெல்லாம் இந்த ஜாதி, இவங்கெல்லாம் அந்த ஜாதி. நீ என்ன பண்ண இந்த சமூகத்துக்கு? நீ ஒரு ஐன்ஸ்டைன் ஆயிருக்கலாம், இல்ல நீ ஒரு மொட்சார்ட் ஆயிருக்கலாம், நீ ஒரு மைக்கேலாஞ்சலோ ஆயிருக்கலாம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி திங்கிங்க ஹேட்டட போட்டவன என்ன ஆகுதுன்னா, அவன் இதான் திங்க் பண்ண மாட்டான். யாருக்கு வாடகை கொடுக்கூடாது, நம்ம இவங்களை அமுச்சு விட்டுருந்தோம், இவங்களை அடிக்கணும் போட்டு. ஐ திங்க் தட் இஸ் த ட்ராப். நம்மள ஒரு மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி நம்ம டைம்லாம் ஒரு பிளஸ் டைம் சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரப்பிரசாத். அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயம் ஃபர்ஸ்ட் நான் கம்ப்யூட்டர் வாங்கினப்போ மியூசிஷியன் ரொம்ப கன்சர்ன் ஆகும். நீ சேகர் பையன் இல்ல, இது மாதிரிலாம் பண்ணாத, ஒரு ஃபிளாட் வாங்கிக்கோ, அந்த காசு நீ சம்பாதிச்சுட்டு என்ன பண்ற, ஃபுல்லா இதில் போட்ட ஒரு ஃபிளாட் வாங்கினா உனக்கு வாடகை வரும். இல்லை நம்ம அந்த மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, நாளைக்கு சோறு எப்படி சாப்பிட்றதுன்றது அது போயிட்டு ஐ திங்க் வி ஹேவ் டு பி எக்ஸ்ப்ளோரர்ஸ், வி ஹேவ் டு பி இன்வென்டர்ஸ், வி ஹேவ் டு பி பீப்புள் ஹூ லீட் தி வேர்ல்ட், நாட் பீயிங் ஃபாலோவர். பேசஞ்சராக இருக்கட்டும், நம்ம டிரைவரா எல்லாரும் பேசஞ்சராக வரட்டும். அது இம்பார்ட்டன்ட். அது எல்லா தொழிலும் பணம், அதிகாரம் அல்லது அரசியல், அன்பு, இதுல மோஸ்ட் பவர்ஃபுல் எதுன்னு நினைக்கிறீங்க? இன்டெகிரிட்டி சொல்லுவோம். அதில் எல்லாமே வந்துடும். இப்போ வீடு இருக்கு, நம்ம கூட்டு போகிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள கொள்ளாச்சிருவான்னு நினச்சிருந்தோம், அப்புறம் நிம்மதியாக இருக்க முடியாது இல்லையா? இல்லை எல்லாம் நல்லவங்க இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு ஹோப் வருது, ஒரு நிம்மதியாக இருக்கல, மகிழ்ச்சியா இருக்குல்ல. அது எல்லாம் நல்லவங்க நினைக்கிறப்ப ஒருத்தர் 2 பேர் கெட்டவராக வந்துட்டு போட்டோம். ஆனா எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறப்ப ஒரு மகிழ்ச்சி இயல்பாகவே கிடைச்சிருக்கு. நல்ல மியூசிக் சென்ஸ், நாலேஜ், அப்பாவுடைய சப்போர்ட். இல்ல அப்பா இருந்தப்போ அந்த எக்யூப்மெண்ட்லாம் என்னோட டாய்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்போ இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் எக்யூப்மெண்ட் வாங்கியிருந்தாரு. ஸோ நான் தான் செட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஆக்சஸ் இருந்தது அதெல்லாம் வாசிக்க. அந்த புதிய தொழில்நுட்பம் மீது சிறு வயதுலேருந்தே உங்களுக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்தது? அப்பா அது மாதிரி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அது அவர் இறந்து போனோன்னா ஐ திங்க் ஐ கண்டினியூ வித் தட். அதே மாதிரி எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க ஆஸ்கர்ல ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னீங்க, அதாவது இங்க பெரிய பெரிய இசை ஜாம்பவான்கள்லாம் இருந்தும் ஏன் நம்ம மியூசிக் என்ன குறைவு, ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, பின்னால் தான் அது தெரிய வருது. அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஓகே, அப்படி நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உண்டு. இல்லை ஒருத்தர் கடவுள் தள்ளி விட்டேன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணோம், நீ தான் வரணும், இல்லை செத்து போயிடுவோம் இல்லையா? இதுவும் அப்படிதான். எல்லாமே ஒண்ணுமே எனக்கு தெரியும். இது ஏன் வரல, இதுக்கு என்ன தேவைப்படுது. அது சப்போஸ் மீதி பேர்லாம் 2 நாள் கற்றுக்கினா நான் 2 மாதம் இல்லை 2 வருஷம் எடுத்துக்கும். பட் ஸ்லோவாக கற்றுக்கிட்டு ஒரு கேமரா வாங்கினேன். அந்த கேமராவில் அப்ரோச்சர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. 2 வருஷமாக வச்சுட்டு தப்பாக எடுத்திருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஒருத்தர் இது ஆன் பண்ணப்பா, அதுலேருந்து கேமரா தெரிஞ்சது ஓரளவுக்கு. பட் ஆனால் அதை தேடிட்டே இருப்பீங்க? இல்லை, ட்ரை பண்ணிட்டே இருக்குது வர வரைக்கும். வந்த உடனே அப்புறம் அதை வெளியே இருக்குது. அது ஒரு ரூமில் இருக்கும். லைக் இந்த விஷயங்கள் மட்டும் சொல்ல, நான் சர்வதேச அளவுக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு இந்தியா, எஸ்பெஷலி சவுத், குறிப்பாக தமிழ்நாடு மியூசிக்கோட கான்ட்ரிபியூஷன் ஹிஸ்டாரிக்கலாகவே ரொம்ப பெருசு நம்மளோட. இன்றைக்கும் அன்னைக்கும் ஏதாவது நம்ம பேச்சாத வரப்போ நாங்கள் யார் தெரியுமா மியூசிக்லன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இன்றைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும், எங்ககிட்ட இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய ஆளுங்களும். ஆமாம், நம்மளோட அப்படி பெரிய ட்ரெடிஷன் இருந்தும் அதை ஸ்கேல் அப் பண்ணி இவ்வளோ பெரிய இசைக்கு நாங்கள் சொந்தக்காரங்கன்னு வெளில மோஸ்ட்லி செல்ஃப் லேர்ன் சொல்லலாம். மோஸ்ட்லி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி தேவைக்கு அதிகமாக கற்றுக்குறோம். அதை ரீச் பண்ணும்போது இப்போ ஈவன் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கும் போது லைக் விஆர்லாம் எனக்கு தெரியாது, ஒரு அசிஸ்டன்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். நானே கற்று டேக் அது மாதிரி ஐ டிடன்ட் நோ எனிதிங். ஸோ பட் கடைசியில் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறோமா, அது இம்பார்ட்டன்ட்.